ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், காலைல 9 மணிக்கு எழுந்திரிச்சு கரெக்டாக வந்து 3:30 மணிக்கு தான் வந்து தூங்கவே வந்து ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் போயிட்டு ஒவ்வொரு வேலையை வந்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவள் எந்திரிச்சிக்குள்ளே இது ஃபுல்லத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. பத்தாததுக்கு இன்றைக்கி வந்து மாவு வர இட்லிக்கு வர ஊற போட்டுதான் அரிசி அரைக்கணும். சிங்க்கு ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் இருக்குதுன்றது. அடுத்தது வந்து துணி துவைச்சி காய போட்டிருக்கேன், அதை எடுத்துன்னு வந்து மடிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்ரூம் கழுவினாங்க, நான் குளிக்கணும். அந்த 1 ஹவருக்குள்ளே இவ்வளோ வேலை வந்து நான் முடிக்கணும். அப்படி இல்லைனா வந்து எந்திரிச்சிட்டோம்னா ரொம்ப சேட்டை பண்ணுவாள். நம்ம எந்த இடத்துல ஒரு வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல வந்து அதில் கை வைக்கிறது, இல்லை வந்து கேஸ் ஆனது அந்த பழுப்பு இழுக்கிறது, இது மாதிரி வந்து ரொம்ப வந்து சேட்டை பண்ணுவாங்க. அதனால் வந்து அவள் தூங்கும் போதே நான் வந்து கடகடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவேங்க. பாருங்கள், துணி துவைச்சி காய போட்டிருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து மடிக்கணும். இந்த டைமில் வந்து வீட்டுக்கு ஏதாச்சும் திங்ஸ் எதனா வாங்க தந்தால் கடைக்கும் போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்துடுவேங்க. இப்போ இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளுக்கு போயிட்டு நைட்டுக்கு பால் காசுறதுக்கு வந்து பால் போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதுதான் வந்து வேகமாக வந்து ஒரு வேலையாக வந்து செஞ்சிட்ருக்குங்க. ஆனால் வந்து வீட்டில் வந்து உனக்கு என்ன சும்மா தான் உட்காந்து இருக்க, வேலைக்கு போகிறவங்க தான் கஷ்டம் நிறையன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாள் வீட்டில் இருந்து பார்த்தா தானே அவங்களுடைய கஷ்டம் தான் தெரியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையோட கஷ்டம் வந்து, வீட்டில் இருக்கிறவங்களும் வீட்டில் இருக்கிற கஷ்டம் வந்து. ஆனால் வந்து வீட்டில் எந்த வேலையுமே இந்த சும்மா தானே குழந்தை வச்சுன்னு உட்காந்துருக்கேன், சும்மா தானே உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் என்னையுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்படி தான் வந்து சொல்கிறார் தினமும். அதுக்காண்டியே இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். யார் யார் வீட்டிலலாம் வந்து இது மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் சொல்லி ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையுமே இல்லை வீட்டில். சாப்பிட்டு தூங்குறே குழந்தை பார்த்துன்னு இருக்குது, அது மட்டும் தான் சொல்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது. மனசாச்சே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் யார் வீட்டிலாம் இதுமாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குதான்றது கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.